துன்மார்க்கனுடைய செழிப்பை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் எவ்வளவு பலத்திருக்கிறான், செழிப்பா இருக்கிறான், அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் அவனுக்கு சக்சஸ் இருக்குது. இந்த பூமியில துன்மார்க்கனுக்கு தோல்வி இல்லை. இந்த பூமியில துன்மார்க்கன் என்று சொன்னால் தன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன். 3வது வசனம், முதலாய் நீ யாரை நம்பு, கர்த்தரை நம்பு, அவர் மேல் நம்பிக்கை. 5வது வசனம், இப்படி சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனத்தின் மத்தியில துன்மார்க்கன் கர்த்தர் மேல் நம்பாமல் தன் நம்பிக்கையாயிருக்கிறான். உலகத்துல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் தன்னம்பிக்கை தான் அவங்களுடைய பலன் சொல்லுவாங்க. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார், அதுதான் அவங்களுடைய தேவன். தன்னம்பிக்கை இருந்தா போதும், முடியும். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களை குறித்து சொல்லுகிறது, அவர்கள் துன்மார்க்கர், தேவனுக்கு விரோதமானவர்கள், சிருஷ்டிப்பின் தேவனை மறந்தவர்கள், சிருஷ்டிப்பின் தேவன் தமது வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணராதவர்கள். அவர்கள் செழிக்கிறார்கள், வளருகிறார்கள், ஜெயிக்கிறார்கள், ஆரோக்கியமாய் இருக்கிறார்கள், சுகபோகமாய் வாழுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த உலகம் அவர்களுக்கு கொடுக்கிறது. இல்லை என்று சொல்வதற்கு அவர்களிடத்தில் எதுவும் இல்லை. ஆகையால் அவர்களுடைய இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைராமல் தன் நம்பிக்கை மீது அவர்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்துல 37வது வசனம் சொல்லுகிறது, நீ யாரை நோக்கி இரு, உத்தமனை நோக்கி இரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனையே நோக்கி இரு. நம்முடைய பார்வையெல்லாம் அநேக சமயங்கள்ல உலகத்தான் மீது போய் பார்த்து, அவனுடைய மேன்மையை பார்த்து, நம்முடைய சிறுமையை பார்த்து நம்முடைய இருதயம் அநேக வேளைகளில் சோர்ந்து போகிறது. அது நியாயம் அல்ல, அது நியாயம் அல்ல. உத்தமனை நோக்கி பாரு. வறுமையிலும் அவன் எப்படி தேவனுக்கு பயந்திருக்கிறான் என்பதை நீ உத்தமனை நோக்கி பாரு. வியாதி படுக்கையிலும் கர்த்தருடைய புது பாட்டை பாடி கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கிற உத்தமனை நோக்கி பாரு. உலகத்தில் அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் தைரியமாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற உத்தமனை நோக்கி பாரு. தடைகள் மத்தியிலும் கர்த்தரை சேவிக்கிற உத்தமனை நோக்கி பாரு. கர்த்தர் தனக்கு பதிலை கொண்டு வருவதற்கு தாமதமாய் இருந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிற உத்தமனை நோக்கி பாரு. மாத்திரமல்ல, செம்மையானவனை பார்த்திரு. யார் நம்மளுடைய எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும்? உலகத்தில் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ளுவதற்கு யாரா இருக்க வேண்டும் என்று சொன்னால், உத்தமமாயிருக்கிறவர்கள், செம்மையாயிருக்கிறவர்கள். அநேகருக்கு ஹீரோயின்ஸ் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நடிகர்கள் இருக்கிறார்கள், ஸ்போர்ட்ஸ்மென் ஸ்போர்ட்ஸ் உமன் இருக்கிறார்கள், அல்லது தான் கற்று வருகிறதான சப்ஜெக்ட்ல தேறினவர்களாக இருக்கிறார்கள், சயின்டிஸ்டா இருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், அரசியல்வாதியாய் இருக்கிறார்கள், பணக்காரராய் இருக்கிறார்கள். அவர்களை நீ நோக்கி பார்த்து உன் வாழ்க்கையில முன்மாதிரியாய் வைத்து நீ ஓடாமல், உலகத்தில் சபையில் ஒரு உத்தமனை நோக்கி பார்த்திரு, ஒரு செம்மையானவனை நோக்கி பார்த்திரு. அவனுடைய முடிவு சமாதானமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தமர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை விட்டுருவோம், ஆனா உத்தமர்கள் எப்படி இருக்கிறார்கள்? 18வது வசனம், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு எம்எல்ஏ, ஒரு சிஎம், பிஎம், ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அவர் அறியப்பட்டிருக்கலாம்.
இவர்கள் மத்தியில துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற செழித்தோங்கி இருக்கிற இவர்கள் மத்தியில ஏதோ ஒரு குடிசையிலோ ஏதோ ஒரு கார்னர்ல தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு உத்தமனை பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். பரலோகம் அறிந்திருக்கும். நித்திய ஜீவகாலமாய் நீ அறியப்பட்டிருப்பாய். நீ மரித்தாலும் உன்னுடைய உத்தமம் மரிக்காத. இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போனாலும் நீ கர்த்தருக்காய் பாராட்டின உத்தமமும் செம்மையாய் கொண்டிருந்த வாழ்க்கையும் ஒருபோதும் உன்னை விட்டு ஒழியாது. அதை கர்த்தர் நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறார். 23வது வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் என் தேவனால் உறுதிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள், செம்மையானுடைய நடைகள் உறுதிப்படும். நான் பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? எத்தனை சறுக்கு வசனம் சொல்லுது. நீ சறுக்குனாலும் உன்னுடைய நடையை உறுதி பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கத்தான் செய்வான். இன்னொரு விதத்துல சொல்ல போனால், நீதிமான் ஏன் விழுகிறான் என்று சொன்னால், அவனை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், எழுப்பி நிற்க பண்ணுகிறார் என்று சாட்சிக்காகவே அநேக சமயங்களை நமக்கு ஒரு சறுக்கு ஏற்படலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நல்ல மனுஷனுடைய நடைகள், அவனுடைய பிரயாசங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஸ்தோத்திர மன விருப்பங்கள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள், அவனுடைய எதிர்காலங்கள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். சறுக்குனா, வியாதியா, வறுமையா, தோல்வியா, கர்த்தர் அதிலே பிரியமாயிருக்கிறார். அநேகருடைய ஜெயத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறது கிடையாது. அநேகருடைய ஜெயத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறது. நமக்கு கர்த்தருடைய பிரியம் தான் முக்கியம். ஜெயமோ தோல்வியே அல்ல, வீழ்வோ தாழ்வோ உயர்வோ அது அல்ல முக்கியம். கர்த்தர் எதிலே பிரியமாயிருக்கிறார். 24வது வசனம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சுளுக்கு கூட இருக்காது. செம்மையானவர்களுடைய நடைகள், உத்தமர்களுடைய நடைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் 34வது வசனம், நீ கர்த்தருக்கு காத்திரு, உத்தமனை பார்த்து உத்தமனை நோக்கி கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் செய்கிற கிரிகள் என்னன்னு காத்து, செம்மையாவனை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு காத்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் உத்தமனுடைய பாதைகளை நம்ம பின்பற்றுவோம். நமக்கு முன்னோடியாய் போன ஜெய வீரர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பாதைகளை பின்பற்றுவோம். வேத புஸ்தகத்தில் சிஷ்டாந்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். நமது நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். நமது பிரயாசத்தை உறுதிப்படுத்துவார். நம்ம கையின் பிரயாசத்தை புசிக்கும்படி திருப்தியா இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். சத்தமோ ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த சங்கீதத்தினுடைய சாராம்சத்தின்படி, சத்தியத்தின்படி வருகிற நாட்களிலே துன்மார்க்கனை பார்த்து நம் மனவடிவாய் போவாதபடிக்கு உத்தமனை நோக்கி, சன்மார்க்கமாய் வாழ்கிறவரை நோக்கி, எவ்வளவு உபத்திரவத்திலும் கர்த்தரை விட அப்படியாய் பின்பற்றுகிற செம்மையானவர்கள் நோக்கி நாம் முன்னேறி வர கடவோம். கர்த்தர் நமது நடைகளை உறுதிப்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா.